இப்போ ஒரு மனிதனை சும்மா 4 முளை வேட்டியில் பார்த்தா கூட அவன் ஒரு பெரிய அதிகாரியாக இருந்தான்னா அந்த மிடுக்கு அவனை காட்டி கொடுத்துரும். இவன் ஒரு டிஎஸ்பியாக இருக்கணும் அல்லது ஒரு ஐஜியாக இருக்கணும், அவ்வளோ கம்பீரமாக இருக்கணும். அது தேஜஸ். உங்களுக்கு லட்சணங்களிலே நம்பகமான விளக்கம் கொடுக்கக்கூடிய லட்சணம் அவனுடைய மிடுக்கு தான். ஒருத்தன் அதிர்ஷ்டசாலியா இல்லையா அப்படிங்கிறத அவன் கம்பீரத்தை வச்சு தெரிஞ்சுக்கலாம். ஒரு அன்பர் கேட்டார், நீங்கள் சாமுதிரியா லட்சணம் பற்றி பேசுகிற யூடியூப்லாம் பார்த்துருக்கேன், நீங்கள் சொல்கிற சகல இலக்கணங்களும் பொருந்தின ஒருத்தன் எங்கள் வீதியில் இருக்கிறாங்க, சரி இப்போ என்ன அதுக்கு அப்படின்னு. அவன் டெய்லி ராத்திரி பிச்சைக்கு வர்றான் என் வீட்டுக்கு. நீங்கள் சொன்ன ராஜலட்சணம் பூரா அவனுக்கு இருக்குது. அவனுக்கு சொந்தமாக கோமண துணி ஒன்று தான் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. அப்போ என்ன லட்சணம் சாமுதிரியா லட்சணம் நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், அந்த சாமுதிரியா லட்சணம் புஸ்தகம் எழுதின அதே ஆசிரியர் சகல லட்சணங்களும் கம்பீரத்துக்கு அடுத்தபடி தான் சொல்லியிருக்காரு. அதையும் நான் சொல்லியிருக்கேன் அந்த யூடியூப்ல, அதை பார்த்தீங்களா? சர்வம் சத்வே பிரதிஷ்டதி. ஒருத்தன் கண்ணில் தெரியும் ஒரு தைரியம், ஒரு தேஜஸ், ஒரு மிடுக்கு, அதுதான் டிசைடிங் ஃபேக்டர். ஒருத்தனுக்கு நெத்தி அகலமாக இருக்கலாம், மூக்கு என்டி ராமாராவ் மாதிரி இருக்கலாம், கண்ணு விசாலாட்சி மாதிரி இருக்கலாம், இதெல்லாம் லட்சணங்கள் தான். அவனுக்கு அந்த கம்பீரம் இல்லைன்னா அதெல்லாம் டம்மி. ஏன்னா பிச்சை எடுக்க போகிற போது மற்றவனுக்கு ஒரு இட்லி கிடைச்சா அவனுக்கு 4 இட்லி கிடைக்கும், அவ்வளோதான். தட் இஸ் ஒன்லி டிஃபரன்ஸ். அப்போ இங்கே சொல்கிறார் மகா தேஜஹா, அவனை கண் கொண்டு பார்க்க முடியாது, ஆற்றல் சிறந்தவன் அப்படின்னு.